செத்த நாள் படுத்துட்டு தான் இருப்பேன். பேசிட்டு இருக்கேன் சார். ஒருத்தர் தான் காசு எடுக்க போயிருக்கா சார். செத்த நாள் நான் வாங்கிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சார். கட் பண்ணிடுவேன். ஆனால் எங்க இருப்பேன் நானு வந்து ஜாலியா ஒரு சில டைம்லாம் வேலை செஞ்சா மட்டும்தான் அப்படின்ட்டு பேசுவீங்க. நீ எத்தனை பேர் இருக்கீங்க? கை கொடுக்கணும். வேலை செஞ்சா மட்டும்தான் அப்படின்ட்டு பேசுனா மேடம். ஏதாவது ஃபீல்டு ஒர்க் போனா சார் போயிருக்கேன் சார், அடுத்த வாட்டி கால் பண்ணா ஒன்றும் எழுதுறது கிடையாது. அதனால மோஸ்ட்லி இந்த வியாபாரத்துல உண்மையை பேசி உண்மையை மட்டும் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்க பெரிய அளவில் இருக்கு. ஸ்டோரி என்ன ஸ்டோரி அப்படின்னா, அப்படிதான் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட வந்து ஹஸ்பண்ட் வந்து சாக்கு அடிப்பாரு. ஆனா தெரியாத மாதிரியே காட்டிப்பாரு. பட் பொய் சொல்லிட்டே இருப்பாரு. பட் ஒய்ஃப் வந்து ஒரு நல்லவர் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒயின் ஷாப் போயிருக்காரு அவரு. ஒயின் ஷாப் போன இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஞானியும் அந்த சாராய் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க ஒண்ணு. ஏன்னா அவங்க என்னன்னா அவங்களாம் ஒண்ணு. ஏன்னு சொல்லுங்க. அவங்க காலம் கடந்து போவாங்க. 6 மணிக்கு உட்கார மாதிரி தான் இருக்கும். நைட் ஆயிடும். நைட் 6 மணி ஆயிடும். ஈவினிங் 6 மணி ஆயிடும். காலத்தை கடந்து வருகிறாங்க அவங்கெல்லாம். அப்படி என்ன பண்ணாங்கன்னா, இவர் போயிருக்காரு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு அவருக்கு. ஐயோ ஒய்ஃப் தெரியுமே, ஒய்ஃப் ஊருக்கு போயிடுச்சாங்க. ஒய்ஃப் தெரியுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நிறைய குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. டக்குனு கீழே விட்டார். கீழே வந்து சராய்ப்பு, அது சராய்ப்பு, இங்கே எல்லாம் ஸ்கிராச்சு. அது எப்படியோ கதவை தட்டி டோரை தொடங்கி வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போய் கண்ணாடி பார்க்குற முந்தின ரத்தம். சரி பேண்டேஜ்லாம் எடுக்கிறாரு. பேண்டேஜ்லாம் எடுத்து ஒட்டிட்டு பக்காவாக ஒட்டிட்டு வந்து படுத்துட்டார். அடுத்த நாள் அவன் மனைவி வராங்க. மனைவி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பாத்ரூம்ல போறாங்க. அவரை போய் பாக்குறாங்க. நெட்டு போட்டு சாப்பிட்டு யாரை கேட்டு குடிச்ச, யாரை கேட்டு நீ வந்து குடிச்ச, வந்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி சொல்லி சமாடி. இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நம்ம வந்து குடிச்சோம், பேண்டேஜ்லாம் போட்டோம், வந்து படுத்தோம், நமக்கு ஒண்ணுமே இல்லையே, எப்படி அது கண்டுபிடிச்சது அப்படின்னு கேட்டாரு. நீ எப்படி கண்டுபிடிச்ச? நான் பிடிக்கவே இல்லைன்னு கேட்டா பாத்ரூம் ஆச்சரியம் பண்ணாரு. பண்ணாடி பார்த்தா பேண்டேஜ்லாம் கிளாஸ்ல ஒட்டிடுது. கிளாஸ்ல ஒட்டியா, மூஞ்சில ஒட்டுமையா, அப்படிதான் கண்டுபிடிச்சேன் மேடம். ஏன் சொல்றேன்னா, இதே சார் எங்க சொல்றீங்க அப்படின்னா, நம்ம யார்கிட்டையும் போய் சொல்லணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அது டெஃபினட்டா இங்க நம்ம மாட்டோம். அதனால இந்த மீட்டிங்லேருந்து இன்னையிலேருந்து அந்த எது பண்ணாலும் பிஸ்னஸ் சரி லைஃப்லையும் சரி உண்மையை மட்டும் பேசுங்க. உண்மையாக பிஸ்னஸ் பண்ணுங்க. விஜய் சார் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. டெஃபினட்டாக இன்னைக்கு நான் லைஃப்பில் ஒரு லெவலில் இருக்கேன் அப்படின்னா அதே மாதிரி இங்கே இருக்கிற நபர்கள் எல்லாருமே கூடிய சீக்கிரம் சொந்த வீடு, சொந்த காரு, அடுத்து நான் வந்து பிளான் பண்ணுறேன். அடுத்த லேண்ட் வாங்கலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துட்டு இருக்கேன். சொந்த இடம்